ரால் எவ்வளோ சொன்னீங்க கிலோ? கிலோ 2000 2800. இப்போ விலை குறைஞ்சிருக்கு 2400 அப்படி வித்தாங்க. அப்படி வித்தா இப்போ விலை குறைவு. விலை குறைவு வேணா 900 ரூபா கொடுத்தது 1200 விற்கிறோம். 1200. எங்களுக்கு 1050 ரூபா வரி காசு, மற்ற இங்கே எங்களுக்கு வேலை செய்கிறார்கள் பேக்கெட்டு காசு, மற்ற இந்த கல்லுக்கு காசு. மற்றது வந்து இப்போ சில யூடியூப்புக்காரர் போய் நம்ம வந்து இப்போ மீன்கள் மலிவு வந்து நல்ல மீன் விலை, நல்ல மீன் விலை தான், நல்ல தரமான மீன் வந்து விலை தான். ஓகே. இது கொஞ்சம் வெயிட் குறைவான மீன், சின்ன இது கொஞ்சம் வெயிட் குறைவான மீன். இது வந்து 1/2 கிலோ விடாது, 1/2 கிலோ. இது வந்து 400 ரூபா கொடுத்தா இங்கே சனத்துக்கு மேலே. நாங்கள் இப்போ மீன் இப்போ 800 ரூபா எடுத்துட்டு வரோம்ல, சில ஆக்களை எங்களுக்கு பார்க்க தெரியுமா கஷ்டப்பட்ட ஆக்கள் அப்படின்னு, அதுக்கு நாங்கள் எடுத்த விலைக்கே மீன் கொடுப்போம். சில போல நாங்கள் குறைச்சும் கொடுப்போம். அப்படியான இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது. மற்றவே என்னவே நாங்கள் அப்படி சில வேலை செய்யணும். அண்ணா கதைச்ச வரைக்கும் நல்ல வடிவாக கதைக்கிறேன். ஜெனியூனாக இருக்கிறார். ஒரு கேள்வி உண்டு. இப்போ பொதுவாக ஒரு கஸ்டமர் மீன் வேண்ட வாரார், இப்போ பொதுவான ஒரு ஆள் வேண்ட வாராருண்டா, இப்போ மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும், மற்றது சத்தாகவும் இருக்கணும், விலையும் ஓகே இருக்கணும். இந்த பிஸ்னஸ்லேயும் அது முக்கியம். உண்மைன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் சொல்லி கொண்டிருக்கு. நிதி உதவியை வழங்குறாங்க. என்ன வேணும், என்ன வேணும்? முதல்வர் படம் ஓடிச்சு, நிப்பாடி படம் எவ்வளோ ஆகு? எங்களோட அப்படித்தானே 1/2 கிலோ போட்டேனே. காணுமா போலாம். இந்தாண்ணே 1/2 கிலோ 400 ரூபா. இந்தாண்ணே நண்டு, நல்ல பெரிய நீல நண்டு வந்திருக்கேண்ணே. 1800. இது நல்ல நண்டு இல்லை நீலம். வணக்கம் என் மக்கள். இன்றைக்கு இந்த வீடியோக்கு அங்கே வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்துல நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுண்ணாம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சந்தை பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா மிரக்கறி சந்தை இருக்குது. நாங்கள் இன்றைக்கு மீன் சந்தைக்கு வந்து நாங்கள் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மீன்கள் என்ன மாதிரி விலை போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ கிட்டடியில் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் எல்லாம் அடிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காற்றுண்ட வளங்கள் எல்லாம் மாறி இருக்கும், நீர்மட்டங்கள் எல்லாம் மாறிக்க பார்த்தீங்கன்னா இந்த மீன் படுற விதங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இன்றைக்கு 19ஆம் தேதி இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இன்றைக்கே நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உள்ள போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மீன்கள் என்ன மாதிரி விலையில் விற்குதுன்னு கேட்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்குரிய பிரச்சனைகள், அதுக்குரிய கஷ்டங்களையும் அவர்கிட்ட கேட்டு ஏழுமண்ட தெரிஞ்சு கொள்வோம். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் ஜெஃப்னா சேனலுக்காரன் புதுசாக வந்திருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் வணக்கம். வணக்கம். என்ன பேர்? ஜெனா. ஓகே, எவ்வளோ நாள் வியாபாரம் செய்கிறீங்க? 22 வருஷம். 22. சந்தை எவ்வளோ நாள் கிடக்கு? கிணாலம் இருக்கு, அது வேறங்க உங்களுக்கு முதலே இருக்கு. ஓகே, இது இடத்தான் இருக்கு. ஓகே, 600 வருஷமா? மற்றது என்னென்ன வேறு மீன்கள் உங்கள்கிட்ட இருக்கு இன்றைக்கு? என்ன திருக்க இருக்கு, ஒட்டி இருக்கு, இவ்வளோ மீன் வேறு, ஆள் கனவை, கயல் மீன். என்ன மாதிரி இப்போ மீன்கள் விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? மீன்கள் 1500, 1000, 2000. முதல்ல விட கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? முதல்ல விட குறைவாக இருக்கு. இப்போ அந்த சூறாவளியோ புயல் வந்து அந்த காத்துகள் மாறினோடனே மீன்கள் இப்போ வேற எதுவும். ஓகே, பட் என்ன மாதிரி மீன்களுக்கு இந்த வாரது எல்லா இடத்துலையும் வரும். ஓகே, இப்போ மாதகள் அங்கே அந்த சைட்லேருந்து வரும். மாதகள் குருணர்லேருந்து வரும், பாசையூர். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா சரியான பிஸி, நிறைய பேர் பண்ணுறாங்க என்ன உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணா டைம் பண்ணி கொள்ளலாம். சரி, என்ன மாதிரி விலையா? கனவை 1400, 1200 கயல் மீன் கிலோ. ஓகே, 1400, முறையில் 1000, ஒரு 1000 திருக்கு 1000. ஓகே, திருக்கு இதில் ஈரனம் கிடந்தது இல்லை. ஓகே, என்ன விலை இது? கிலோ 800. கிலோ 800. என்ன மீன்? திருக்கேண்ட தான். ஓகே ஓகே, இது வந்து முரல் இல்லை முரல். ஓகே ஓகே, இன்னும் 2 மாசத்துல மாசி முரல் வேறு வேணாம். மாசி ரால் எவ்வளோ சொன்னீங்க கிலோ? கிலோ 2000. 2800. இப்போ விலை குறைஞ்சிருக்கு 2400 அப்படி வித்தாங்க. அப்படி வித்தா இப்போ விலை குறைவு. விலை குறைவு வேணா? ரைட் ரைட். ஓகே, என்னென்ன சீசனில் விலை கூட இருக்கும் குறைவாக இருக்கும்? பருவம் வந்தால் தான் விலை குறைவு. பருவத்தில். ஓகே, மற்ற நாளே இதாக தான் இருக்கு. ஓகே, நன்றி அண்ணாவே. ஓகே, இந்தியாவில் ஒரு அண்ணா. வணக்கம். வணக்கம். என்ன பேர்? உங்களுக்கு வந்து ஆரம். ஓகே, உள்ளதுக்கும் எவ்வளோமான வியாபாரம் நீங்கள் தான். ஓகே, எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? 4 வருஷம். 4 வருஷமாக செய்கிறீங்க. ஓகே, இந்த சந்தை கனகாலமாக இருக்குண்ணே. ரைட். மீன் 2 வரைக்கும் கூட எது எடுக்கிறது? கூட வந்து நாங்கள் மீன்கள்லாம் எடுப்போம். நண்டுகள் எல்லாரும் ஒரு சாமான் கொண்டு வருவாங்க. அப்போ நாங்களும் தனியாக மீன்கள்லாம் கூட எடுக்கிறது. எது மலிவாக கிடைக்காத கொண்டு வருவோம், அதை எடுக்கிறது. ஓகே ஓகே, இப்போ நண்டுகள் ரால் 2 கொஞ்சம் விலை கூட வரும். இல்லை மீனோட ஒப்படைக்கும். ஓகே, மற்ற இப்போ மீன் 2 என்ன மீன் 2 வந்திருக்கு? இது வந்து சுவாப்பாறை, சின்னடி பாறை. ஓகே, மற்றது கருங்கனி பாறை, மற்றது விழா மீன் சீலா. விழா மீன் என்ன மாதிரி விலை? இப்போ கொஞ்சம் விலையாக போகுது. கொஞ்சம் விலை இதெல்லாம் இப்போ அங்கே 800 ரூபா முடியும் எங்களுக்கு. சரி சரி. நாங்கள் இங்கே 1000 ரூபா விற்கணும். அப்படிதான் லாபம் இருக்கும். வரி
டேக்ஸ்களும் வரும். இங்கே வரி கொஞ்சம் சொன்னாச்சு, அந்த வரி கொஞ்சம் கூடவே இருக்கா? இதை கொஞ்சம் நாங்கள் கொடுக்குறோம். சரி சரி. அது வந்து 1000 ரூபா விற்கணும். அப்போ எங்களுக்கு 100 ரூபா வேறு ஒரு 150 ரூபா இல்லாமல் என்ன தொழில் செய்கிறவங்களுங்க. ஆனால் இப்போ வாராக்கள் சண்டை வச்சு ஒன்று விலை குறைங்க ஒன்று சண்டை அப்படி நட்டத்துலேயும் கொடுப்பீங்களா? இப்போ நாங்கள் வந்து மீன் ஜாகிரத்தை பொறுத்தவரையில் வந்து விலை நிர்ணயிக்கிறார். விலை நிர்ணயிக்கலாம். இன்றைக்கு ஒரு விலை போகும். இன்றைக்கு இந்த மீன் 800 ரூபா போச்சுண்டா நாளைக்கு 600 போகும். டபுள் மடங்கும் போகும். இல்லை குறையும் சில கூட 1000 போகும். சரி சரி. அதுக்கேற்ற மாதிரி விற்கிறதா. சில பேர் கஷ்டப்பட்டார்கள் விலையா தெரியும் அவைக்கு. சில பேரும் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ கஷ்டப்பட்டார்கள் வந்து நீங்களும் ஒரு இதாக கொடுக்குறோம், கணக்கான விலைக்கு கொடுத்துருவோம். குறைய கொடுத்தாலும் உங்களுக்கு நட்டமாக இருக்கும். 2 விலைக்கிறதுக்கு இதாக இருக்கும். இதில் என்ன விலை? இது வந்து நாங்கள் 900 ரூபா கொடுத்தது. 1200 ரூபா விற்கிறோம். 1200. எங்களுக்கு 1050 ரூபா வரி காசு, மற்ற இங்கே எங்களுக்கு வேலை செய்கிறார்கள் பேக்கெட்டு காசு, மற்ற இந்த கல்லுக்கு காசு, இதுக்கு அந்த இடத்துக்கு காசு, கல்லுக்கு காசு. இந்த ஒரு துண்டுக்கு வந்து 100 ரூபா. ரெண்டு கல்லில் போட்டால் 200 ரூபா. 200 ரூபா. வெட்டுறதுக்கு 100 ரூபா. அந்த இடத்துக்கு 300 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 நாங்கள் இதுக்கு புரிம்பா உழைக்கணும். சரி சரி. ஒரு நாளைக்கு இப்போ 1000 ரூபா அந்த இடத்துக்கு மட்டும் போகுது. ஒரு வாடகை இல்லை. இப்போ வெட்டுறது இது மற்ற கழுவுற கூலியால் மற்ற எங்களை பேக்கெட்டு காசு வரி காசு எல்லாம் சேர்த்து 1000 1200 ரூபா எங்களுக்கு முடியும். அப்போ 10 கிலோ மீன் சொல்லுங்க 800 ரூபா எடுக்கணும்னா 900 ரூபா முடியும். 900 ரூபா முடியும். அப்போ 1200 ரூபா எங்களுக்கு ஒரு 2500 ரூபா பேர். அம்மாக்கு என்ன வேணும்? அம்மா சொல்லுங்க. டேக்ஸோ என்ன வேணும்? என்ன மீன் வேணும்? நான் உங்களோட சேனல்கள் பார்க்குறேன் போல இருக்கு. எல்லாம் நல்ல மீன் தான். வாரம் அதோட இதுகள் என்ன விலை? இது வந்து நாங்கள் 1200 ரூபா விற்கிறோம் கிலோ ரெண்டாகி. இது வந்து நேற்று 1400 1500 ரூபா விற்றது. நேற்று மீன் இல்லை. நேற்று கொஞ்சம் கூட மீன் பட்டு தொழில் மறைச்சா இந்தியாவில் வியாபாரி ஃபுல்லாக இந்தியாவில் வரி மீன். சரி சரி. அப்போ 1000 ரூபா மீன் போகிற மீன் 1500 போகும். ரைட். இது வந்து நாங்கள் இருக்கிற வந்து வேதக்காரர். அப்போ நாங்கள் கொஞ்சம் விற்போம். இதே சைவக்காரர் கடங்களில் வந்து விரதராங்களில் விற்காது. அப்போ விலைகள் ஒவ்வொரு சந்தைக்கு மாறுபடும். நான் ஒரு விலை கெடுத்தா அவை ஒரு விலை கெடுப்பிடும். அப்படி வித்தியாசப்படும். கோயில் நாடுகளில் கொஞ்சம் இதாக இருக்கும். வித்தியாசப்படும். காணுமே இந்த விலை குறைவான் வேண்டி கொண்டே வச்சா பாதிக்கலாம் 4-5 நாளைக்கு. எவ்வளோ அக்கம்மா? ஒரு 200 ரூபா தரட்டே. ஒரு 200 ரூபா தரட்டே. ஓ 200 ரூபா தரட்டோ. சரி 100 ரூபா தாங்க. ஓ இந்தாங்க. டீச்சர் சொல்லுங்க. இதுதான் இல்லை. மற்றது வந்து இப்போ சில யூடியூப்புக்காரர் போல நம்ம வந்து இப்போ மீன்கள் மலிவு வந்து நல்ல மீன் விலை. நல்ல மீன் விலை தான். நல்ல தரமான மீன் வந்து விலை தான். ஓகே. இப்போ காத்தடிச்சு சில வேலை பாருங்க இந்த ஓரா பட்டுது. ஆமாம். அப்பேக்க மலியும் மீன் படையக்க மலியும். இப்போ கிட்டடியில் இந்த கேர்னர் பாலத்தில் வச்சு கேர்னரில் இஞ்சால வேலை அது எல்லாம் நாங்கள் வந்து ஓரா 400 500 600 தான் எடுத்து இங்கே 800 700 1000 அப்படி ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி விற்போம். ஓகே. இது சிரமம் இப்போ என்ன சொல்லுவாங்க யூடியூப்பில் போடுறாங்க மீன் மலிவு மலிவு தான். மீன் என்னன்னு ஒரு கொஞ்சம் தரம் கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச மீன் மலிவு. இந்தியன் நிலவரம் என்ன? ரெண்டைக்கு நிலவரத்துக்கும் மீன் விலை தான். இந்தியன் நிலவரத்துக்கும் விலை தான். எங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சுன்னு சொன்னால் 500 450 கிடைச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 700 ரூபா விற்கலாம். சனமும் மலிவு. இங்கே இப்போ நாங்கள் இதில் வந்து இது கொஞ்சம் வெயிட் குறைவான மீன். சின்ன இது கொஞ்சம் வெயிட் குறைவான மீன். இது வந்து 1/2 கிலோ விடாது. 1/2 கிலோ. இது வந்து 400 ரூபா கொடுத்தா இங்கே சனத்துக்கு மலிவு. இங்கே மலிவு 400 ரூபாய்க்கு இந்த மீன் கொடுத்தோம். நாங்கள் இப்போ 600 ரூபா கொடுப்போம். சரி. சிலது 500 ரூபாய்க்கும் கொடுப்போம். அப்போ அப்படி என்றாக்க கொஞ்சம் நல்ல மீன் வரைக்கும் கொஞ்சம் விலை கூட வந்து இதே மீன் நாங்கள் 1200 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். எடுப்போம். கிலோவில் எடுப்போம். 1200 ரூபாய்க்கும் எடுப்போம். சரி. அப்படி அதால் கொஞ்சம் தெரியாது. இப்போ கொஞ்சம் டல் தான். நாங்கள் இப்போ மீன் இப்போ 800 ரூபா எடுத்துட்டு வரோம்ல. சில ஆக்களை எங்களுக்கு பார்க்க தெரியும் யார் கஷ்டப்பட்ட ஆகலாம் அப்படின்னு. அதுக்கு நாங்கள் எடுத்த விலைக்கே மீன் கொடுப்போம். சில போல நாங்கள் குறைச்சும் கொடுப்போம். அப்படியான இதெல்லாம் முடிஞ்சவே என்னவே நாங்கள் அப்படி சில வேலை செய்யணும்னா ஒரு வசதியான ஆக்கள் வரணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் 1000 ரூபா கொடுக்குற மீன் அது மற்ற ஒரு கஷ்டப்பட்ட ஆக்கள் வரையாக ஒரு 200 ரூபான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறோம். எடுக்கிற விலைக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால்
நான் புரியுமா 10 கிலோ மீன் எடுக்கிற விலை கொடுக்கறதுக்கு கொண்டாடுறது. ரைட் ரைட் ரைட். என்ன சொன்னால் கஷ்டப்பட்ட ஆக்களும் பாவம் தான் போட்டு இந்த சின்ன மீன்லேயும் கொஞ்சம் போட்டு கொடுப்போம். சரி. அதை கொண்டு சாப்பிடுவோம். நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இப்போ ஒரு ஆள் மீன் வாங்கினவா அவட்ட மாற்றின காசில் என்ன அடுத்த முறை வரைக்கும் உண்டாங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்பிக்கையாக கொடுக்குறீங்க நீங்கள். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ கூடுதலாக சினம் வந்து கடற்கரையெல்லாம் போய் தான் மீன் வாங்கினோமோ அது வந்து அது எங்களுக்கு ஒரு பாதிப்பு தான். என்னென்னு சொன்னால் அப்படி பார்க்க போனதுக்கு இப்போ நாங்கள் உடுப்படுக்கலன்னா வந்து கொழும்பு போய் தான் உடுப்படுக்கணும். அதானா அது நாங்கள் இதை விட மலிவாக இருக்குது. இது வந்து ஒரு வாழ்வாதாரம் தான். இப்போ சில யூடியூபர் மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இங்கே போனால் நீங்கள் மலிவா அது நல்லந்தான். ஆனால் அது ஒரு விதமான ஒரு பாதிப்பு வியாபாரிகளுக்கு ஒரு பாதிப்பு. அப்படி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படி வந்து செய்கிறது பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அதான் சரி. ஓகே. இப்போ இதை வந்து அரிசி வந்து இறக்க இவர் ஒரு லாபம் பற்றி தான் என்ன செய்வார் இப்போ. ஆனால் அவருக்கு அந்த லாபத்தை விட குறைஞ்ச விலை தான் வருது. அப்போ அது மக்கள் என்ன செய்யணும் இங்கே வந்து இந்த கிராம மக்கள் இதில் வந்து வாங்கிட்டு போயிடும். யூடியூபர் மாதிரி இப்படி சில பேர் என்ன செய்யணும் அங்கே விலை எடுத்து போகிறேன். இங்கே வந்து கொண்டாடுறாங்களே ஒரு 100-200 ரூபா தான் கூட விற்க போகிறோம். இப்போ இங்கே அங்கே போகிறது இதில் வந்து கணக்கு தெரியும். கடைக்காரன் அரிசி வந்து 160 ரூபா எடுத்து 200 ரூபா 180 ரூபா விற்கிறான்னு சொன்னால் 20 ரூபா லாபம். அதெல்லாம் பார்த்து வாங்குறாங்க. இதில் எங்களுக்கு நாங்களும் 100 ரூபா தானே வாங்கிட்டோம்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் உழைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சில பேர் வந்து ஓப்பனாக யூடியூப்காரர் ஓப்பனாக சொல்லி நம்ம சொன்னால் அங்கே போனால் மலிவா வாங்கலாம் இங்கே போனால் மலிவா. அது வந்து சில பேர் வியூவர்ஸுக்காக செய்யணும். அது வந்து சின்ன பாதிப்பு தான். சில பேர் என்ன செய்வாங்க விஷயம் முழங்கணும் என்ன தொழில் தானே தொழில். அதான் இப்போ நான் இப்போ இங்கே வாங்குற சாமான யாழ்ப்பாணத்தில் வாங்கினா நானும் என்ன 200 ரூபா விலை குறைய வாங்கலாம். விளங்குது. என்ன சாமான் இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒரு 100 ரூபா விலை கொடுத்து தான் வாங்குறேன். இதுதான் வாழ்க்கை முறைன்றபடியாக நாங்கள் என்ன செய்வோம். அநேகமான ஆட்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிறதா விரும்பினோம். ஒரு சிலர் வந்து என்ன செய்யணும்னா இப்போ ஒரு கிழமை 2 கிழமைக்கு ஏற்று சாமான் பண்ணிக்க அவைக்கு சில ஓகே இருக்கும். எவ்வளோ ஆகுது உங்களுக்கு 500 ரூபா தரட்டா அப்படி 300 ரூபா 300 ரூபா போகும். நீங்கள் வெட்டுறதுக்கு காசு எடுக்கிறோம் 100 ரூபா. அதை விட புரியும்பு ஆக்கள் இருக்கு நம்ம ஓகே. ஆனால் அந்த போன முறை ஒரு 500 ரூபா கொடுத்தீங்க அதை கிடைக்கல மீனை மட்டும் அப்படியே இல்லை. நான் அது வந்து வெட்டுறதுக்கு நாங்கள் என்ன காசு கொடுக்கணும் சொன்னால் நாங்கள் இது வரி கொடுப்போம். சரி சரி. இந்த வரி சங்கம் இது அடுத்தாக்களுக்கு வரி கொடுப்போம். மற்றபோல காசு எடுக்கிறேன் எங்களுக்காக எடுக்கிறாங்க. நாங்கள் அதான் முதல் வெட்டி நான் காசு எடுக்கல. இப்போ நானும் இப்போ பார்த்து வரைக்கும் நீங்கள் நல்லா ஓப்பனாக கதைக்கிறீங்க. இப்போ என்ன விலை கெடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் அதையும் சொல்லி விற்கிற விலையும் சொல்கிறீங்க. கட்டாயம் நீங்கள் பார்க்குறீங்க வந்து அண்ணாட்ட வேண்டி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நினைப்பீங்க. இங்கே ஒரு நாள் நிற்போம். என்ன டைமில் என்ன டைம் இருக்கிறாங்க சார்? நாங்கள் 8 மணிலேருந்து 1 மணி மட்டும் நிற்போம். 1 மணி மட்டும் 1 மணி மட்டும் நிற்போம். ஓகே. சில வேளை விற்காட்டி நாங்கள் வந்து நட்டத்துக்கும் கொடுப்போம். நாங்கள் வந்து ஐஸில் போடுறோம். ஐஸில் போடுறோம் இல்லையா? இப்போ இதே மீன் வந்து நாங்கள் 600 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு போவோம். ஐஸுக்கு கடைசியாக வராங்க சில வேளைக்கு விற்காடின்னு இப்போ விற்காடி கடைசியாக வராங்களோ 600 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு போவோம். கொடுக்குறோம். அப்படி சில வேளை தெரியாது. சில வேளை எங்களுக்கு இந்த தொழில் உழைச்சி தரும். சில வேளை கவட்டு மூடும். இப்போ சரியாக நாங்கள் ஒரு கணக்கான கொள்முதலில் செய்தோம்னு சொன்னால் மீன் வியாபாரம் நல்ல தொழில். ரேட்டு ரகம் இருக்கு கட்டாயம். மீன் நிர்ணயிக்கலாம். இதுதான் விலையண்ட மீன் நிர்ணயிக்கலாம். அரிசிகள் அதில் நிர்ணயிக்கலாம். இதை வந்து அதே விலை வில்லுங்க சொல்லலாம். அப்படியான ஒரு கட்டத்தில் நம்ம போய் கொண்டிருக்கு. அண்ணா கதைச்ச வரைக்கும் நல்ல வடிவாக கதைக்கிறேன். ஜெனியூனாக இருக்கிறார். ஒரு கேள்வி உண்டு. இப்போ பொதுவாக ஒரு கஸ்டமர் மீன் வேண்ட வாரார். இப்போ பொதுவான ஒரு ஆள் வேண்ட வாராருண்டா இப்போ மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும், மற்றது சத்தாகவும் இருக்கணும், விலையும் ஓகே இருக்கணும்னா என்ன மீன் நீங்கள் கொடுப்பீங்க அவைக்கு? வந்து இப்போ என்ன பிரச்சனை ஆகும்? இப்போ யாழ்ப்பாணத்தில் விற்கிற மீன் எல்லாம் யாழ்ப்பாணத்து மீன் இல்லை இல்லையா? இப்போ கூடுதலாக மன்னார்ல இருந்து வருது மீன் வருது. ஓகே. அப்போ இதே மீன் வந்து மன்னார்ல இருந்து வந்தோன்னு சொன்னால் அது ஐஸ் பண்ணி தான் வருது. ஐஸ் பண்ணி தான் வருது. அப்போ ஐஸ் ஒரு நாள் போடக்கு இதில் தரம் கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொன்னால் குறையும். கட்டாயம் குறையும். அப்போ இதே மீன் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மன்னார்ல இருந்து கொஞ்சம் விலை குறைவாக தான் வரும். சரி. இப்போ நான் 1000 விற்க அவன் வந்து 900 என்ன செய்வான்னு சொன்னால் விற்பான். அப்போ சில பேர் என்ன செய்யறாங்க அது மலிவண்டு சொல்லி வாங்கிட்டு போகிறது. ஓகே. சில பேர் என்ன விஷயம் தெரிஞ்சு ஃப்ரெஷ் மீன் தான் கேட்பினோம். அப்போ இது ஒன்றும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரெஷ் மீன் உடம்புக்கு நல்ல அது நல்ல மீன் தான் கூட ஐஸ் அவ்வளோ ஐஸ் ஃப்ரெஷ் இல்லை. ஐஸ் இப்போ எல்லாமே ஐஸுக்கு வந்துட்டு மீன் மட்டும் இல்லை. இப்போ எல்லாமே குளிருக்குள்ளே வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் வித்தியாசப்படும். மற்றபோல வந்து எல்லா மீனும் ஓகே. இப்போ நாங்கள் கொண்டு வர மீன் எல்லாம் ஓகே. ஆனால் சில கிரந்தி மீன்கள் இருக்குது.
சில பேர் ஒத்துக்கொள்ளாத கிரந்தி மீன்கள் இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு ஒத்து சில பேர் சொல்லி தந்துருவினோம் இது நல்ல சொல்லி அது சில வேளை எல்லாரும் மட்டும் இல்லை 100 வந்து ஒரு 10 வியாபாரி என்ன செய்ய முடியுதுன்னா தொழிலையும் சரியாக செய்யும். நான் கடவுளும் பார்த்து நிற்கிறேன் இடத்துக்கு வந்து பேக்காடி கொடுத்துட்டு நாளைக்கு அந்த காசை கொண்டு போகும் அதுக்கு மேலாளர்களுக்கு என்ன சில அதுக்கு மேலாளர்களுக்கு வரும். அப்போ இந்த மீனில் இதுதான் நம்ம நல்ல மீனா நல்ல மீனோட சொல்லி கொடுக்கணும். இந்த மீன்ல ஏதாவது கிளந்தின்னு சொன்னால் சொல்லணும். அதை எங்களை நம்பியில்லை வாங்கிட்டு போய் நாளைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆகும் சாமத்திய பிள்ளைகளுக்கு அரைச்சி கொடுக்கணும். மற்றது வந்து குழந்தை கிடைச்சாக்களுக்கு அரைச்சி கொடுக்கணும். அப்போ குழந்தைகளுக்கு பால்கள் கொடுக்க வந்து சில பேருக்கு தெரியாது கிரந்தி மீன்கள். அதால் உண்மை சொல்லி வியாபாரம் செய்தால் நல்ல மண்டை நான் சொல்லுவேன். எல்லா வியாபாரிகளுக்கு எந்த பிஸ்னஸ்லேயும் அது முக்கியம். உண்மைன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த உண்மை நாங்கள் வச்சுக்கொண்டு சொன்னால் கடவுள் மனுஷனங்களை கைவிட்டாலும் கடவுள் என்ன செய்வாங்கன்னா எங்களை கைவிட மாட்டோம். அதுதான் சொல்லி கொண்டிருக்கு. நிதி உதவி வழங்குறாங்க. என்ன வேணும் என்ன வேணும் முதல்வர் படம் ஓடிச்சு நிப்பாடி படம் அர்ஜுனா வாங்கிவிட அர்ஜுனாவை கதைக்க விடுறாங்களே இல்லை பாராளுமன்றம் பிள்ளையான விஷயம். மக்கள் பிரச்சனை தான் கதைக்கிறார். அதை விட கூடுதலாக தர்மம் கொடுக்குறார்கள் வருவினா இப்போ கொஞ்சம் கூட நாட்டின் நிலைமைகளை தர்மம் கொடுக்காக கொஞ்சம் கூட ஆக்கள் எங்களால் இயன்றதை நாங்கள் கொடுப்போம். என்ன ஆச்சரியமா இருக்கணும் இந்த இதுக்கே இப்படி ஒரு வியாபாரி இருக்கிற நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல இடையில உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய மாட்டேன். நிறைய இடத்த பார்த்துருக்குறேன். அப்படி செய்கிறாங்கலாம் முன்னேறி கொண்டு போவாங்க. போய் சொல்லி வியாபாரம் செய்யறோம் அந்த டைமுக்கு அவங்க ஒரு டக்குன்னு இதாக இருப்பாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு வித்துட்டு போகிறேன் அதான் தொடர்ந்து நாளைக்கு இதில் வந்து நிற்கும். அதான் நாளைக்கு நீங்கள் இதில் நிற்க நான் ஒரு பிள்ளையான மீனை கொடுக்க அவன் வந்து பேசுக அது மற்ற ஆளுக்கு இந்த தொழில் பாதிக்கும். அப்போ சரியான மீனை கொடுத்துட்டோம்னு சொன்னால் பயப்படாமல் நிற்கலாம். இந்த சந்தையில் போனால் நல்ல மீன் எடுக்கலாம்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. பின்ன இந்த தம்பிகிட்ட போனால் இப்படி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து பெரியவினம் மீன் பார்க்க மாட்டோம். தம்பி 500 ரூபாய்க்கு மீன் தான் அவே தெரியும் நான் எப்படியான மீன் கொடுப்பேன். உங்கள்கிட்ட அவரே தெரியும் அவர் நல்லா தான் தருவார். சில பேர் வரையும் நல்ல மீனை எப்படி திறந்து பார்ப்பினோம் பூவை பார்க்குறோம் ஒன்றும் செய்யலாம். என்னன்னு சொன்னால் அவே வேலையாது. அப்போ சில பேர் என்ன சொன்னால் பேசிவினோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் வீட்டில் வந்து நல்ல மீனை தான் மாயில கொடுக்கணும். வீட்டுக்காரன் படி சாப்பிட்ற சாமான் அது சாப்பிட பழதாப்பழம்னு சொன்னால் மாயின்னு வந்தவர் தான் பேச்சு விடும். விளாக்குது மாயின்னு வந்தாங்க தான் பேச்சு விடும். அப்போ அவன் வந்து பார்ப்பினோம் சில பேர் இப்படி பார்ப்பினோம் சில பேர் இப்படி பார்ப்பினோம். எப்படி ஏன்னு பார்க்குறோம் எப்படி அமர்த்தி ஐஸ் 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 குளிர் பார்க்கணும். இது உள்ளங்கையா கூட இந்த புறங்கையில டக்குன குளிர் தெரியும். சில பேர் பூ பார்ப்பீங்க. பூ என்ன கலராக இருக்கணும்? பூ வந்து சில மீன்களுக்கு வந்து பூ வெள்ளையாக இருக்கும். வாழை சூடை கும்பலா அதுக்கு வந்து பெரும்பாலும் மீன் வந்து வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளையாக இருக்கு. இது சின்ன டிப்பாரு உங்களுக்கு 800 ரூபா போடலாம் கிலோ. அடுத்த விழா விற்கிறோம். அடுத்த விழான்னு சொன்னேன். அடுத்த விலையை தான் ஐயா சொல்கிறேன். எல்லாருக்கும் அது விளாங்க சில பேருக்கு விளாங்க. அதான் இப்போ வருவினோம். சில பேர் 700 ரூபா போடணும்னு வைப்பினோம். சில 700 ரூபா கொடுப்போம். ஒன்றும் செய்யல. இப்படி போகுது வியாபாரம். இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு எம்பி ஒன்று வந்தார் இருக்குன்னா இந்த கதை பேரண்டு பார்த்தா பாராளுமன்றத்தில் விடுறாங்களே இல்லை வர்றாங்க. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் வந்து அதை தடுக்கணும். எவ்வளோ நேற்று மேலே ஒரு பிரச்சனை அதான் கதைக்கு அதை என்ன சொல்றதுனா தடுக்கணும். அதான் மக்களுக்கு ஊழலத்தானே உடைக்கிறார். அதான் சும்மா என்ன நல்ல விஷயத்தை கதைக்க பாராளுமன்றத்தில் விரும்புகிறாங்க. ஆனால் அவர் நல்ல தைரியமாக தான் கதைக்கிறார். விளங்கிக் கொள்வோம். அவர் வந்து மக்கள்லாம் அனுப்பிக்கிறாங்க. இப்போ அவர் அர்ஜுனாவை எரிக்கணும்னு சொன்னால் மக்களை தான் எதிர்க்கணும். அனுப்பிக்கிறோம். மக்களை எரித்தா என்ன செய்யணும்? மக்களோட பேரையில் அவள் பிள்ளையாக தான் பார்க்கப்படுது. ஏதோ செய்து சனத்துக்கு என்ன செய்யணும் அன்றாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் காணுங்க. என்ன எவ்வளோ சனம் தர்மம் முடிக்கும். ஒரு நாள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நாங்களே ஒரு 10 பேருக்கு தர்மம் கொடுப்போம். 10 பேர் வருவீங்க சராசரி 10 பேர். சில பேர் சின்ன பார்த்தீங்க சின்ன பிள்ளையோட வருவீங்க. சில ஏழாவது அம்மாக்கள் வருவீங்க. ஒரு ஆள் வந்துட்டு சில யூடியூபர்னார் வந்து உதவி செய்யணும். அவையெல்லாம் இப்படியா என்ன செய்யணும்? முதல் வந்து ஒரு நீங்கள் பார்க்கணும். இல்லை இடங்கள் இப்படிப்பட்ட ஆக்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவைக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கலாம். அப்போ நாங்கள் என்ன எங்களால் என்ன கொடுக்கத்தான் இயலும். வேறு செய்கிற அளவுக்கு இயலாது. அந்நாட்டு தான் தொடர்ந்து வந்துடுறது இந்த நம்பிக்கையான இல்லைண்ணா. அப்போ நம்பி சொல்லலாம் நெட்டாக்கிழமை ஓகே.
இது வந்து நாங்கள் 400 எடுத்துன்னு வந்தோம் இந்த இது 1 கிலோ தான் விற்று கிடக்கு 1 கிலோ 10 கிலோ 1 கிலோ விற்று கிடக்குன்னு சொன்னால் என்ன 3600 விற்க கிடக்கு ஆனால் அவ்வளோ விற்காது இது 1500 விற்போம் இதில் 1500 வந்து என்ன சொன்னால் இல்லாமல் போகும் அதை நாங்கள் என்ன செய்ய முடியுதுன்னா இந்த மீனோட மேனேஜ் பண்ணி போடுவோம் சரி சொன்னால் எங்களுக்கு 1500 எங்களுக்கு கையால் இல்லாமல் போகும் அப்போ நான் ஒரு 100 கிலோ மீன் வளர்ந்து விற்கிறோம்னா எல்லாம் அவங்களுக்கு உழைப்பு வராது 100 கிலோ மீன் வளர்ந்து ஒரு 5000 அதுக்கு தான் கஷ்டப்படுறோம் நாங்கள் இப்படி 5 மணிக்கு கிளம்புவோம் 4 மணிக்கு கிளம்புவோம் அப்போ தொழிலுக்கும் போகிறோம் நீங்கள் தொழிலுக்கும் போகல இல்லை நாங்கள் தொழில் இல்லை நாங்கள் வியாபாரம் தான் சந்தேகம் மட்டும் வியாபாரம் நீங்கள் அடிக்கடி இவர்கிட்ட தான் பண்ணுறது ஓகே நல்ல மீன் வாங்க விலை எப்படி இருக்கு ஓகே இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கும் வருது அது நீங்கள் பார்க்குற நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாட்ட வரலாம் அண்ணா இதுதான் உங்களோட இடம் பெர்மனன்ட் இடமா இது வந்து இந்த குரால் வரையில அதெல்லாம் நான் முன்னூறு பொருட்கள் இந்த இடம் வந்து இது இதெல்லாம் இருக்கிற நீங்கள் ஓகே அதாவது வாசலில் இருந்து அந்த ரங்கினோண்டே ஒரு 2வது இல்லை 3வது தான் இருக்கு ஓகே ரைட்டு அப்போ என்ன வேண்ட போகிறீங்க இன்றைக்கு என்ன வேணும் எவ்வளோ உங்களே கேட்டுட்டாவா எவ்வளோ வேணும் சூடா இல்லை இது 500 தரட்டு 200 ஆகுது 200 கொண்டு தான் எவ்வளோ போகுது காடு வேறு இல்லைங்க வெட்டணுமா வெட்டி தருவார் ரைட்டு போடும் காணுமா 350 ரூபா தாங்க இங்கே இப்போ எவ்வளோ கொடுத்தனா 200 ரூபா கொடுத்தனா அப்போ 2 எவ்வளோ வரும் 400 ரூபா ஏற்கனவே இன்னும் 2 கிடக்குதுங்களே சரி 350 ரூபா தாங்க நான் வட்டி வரும் வெட்டணும் இல்லை கணக்க போட்டிருக்கிறேன் 200 ரூபாய்க்கு வரா என்ன 200 ரூபாய்க்கு வரும் என்ன 200 ரூபாய்க்கு வரும் சரி இது ஒரு மீன் 200 ரூபா சரி 2 மீன் கணக்கில் போட்டிருக்கு அப்போ உங்களுக்கு லாபம் தானே இது 800 ரூபா எவ்வளோ ஆகுது எங்களோட அப்படித்தானே 1/2 கிலோ போட்டேனே காணுமா அவ்வளோ இந்தாண்ணே 1/2 கிலோ 400 ரூபா இந்தாண்ணே ₹400 இல்லை 100 ரூபா கிடக்கு இந்தாண்ணே இந்தாண்ணே ரைட் கொஞ்சம் சாப்பிடணே சந்தோஷமா சந்தோஷம் சில நேரம் அவையும் பாவம் எடுத்த காசோட குறைச்சல தெரியுமா குடிக்கிறே இல்லை அதான் அவர் நல்லா இருக்கிறேன் நாங்கள் முதல் குடிச்சினாங்களாம் இப்போ இல்லை அதுக்கு என்ன வரலாம் வருவோம் ரைட்டு ஹஸ்பண்ட் இருக்கா ஓகே என்ன உதவி வேணும் சரி வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வேறு உதவி வாழ்வாதாரத்துக்கு என்ன உதவி என்னாலும் ஓகே ஓகே சாப்பாடாக வேண்டி தந்தாலும் சரி சரி நாங்கள் காசு இருந்தால் நீங்கள் அரிசி வேண்டுவீங்களோ வேண்டுவீங்க சரியா வண்டி வண்டியாக சாப்பிடணும் எவ்வளோ வேணும் சொல்லுங்க எவ்வளோ வேணுமெண்டு 1 லட்சம் நான் கேட்குறேனே வடியாக சாப்பிடணும் சந்தோஷம் வடியாக சாப்பிடும் அப்புறம் வேறைக்கு பாதிக்கிறேன் கஷ்டப்பட்டாதான் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்னும் நிறைய ஏழைகள் இருக்கணும் அதான் சரியான உதவி கிடைக்காம இன்னும் நிறைய ஏழைகள் இருக்கணும் அதை யூடியூப் நல்ல உதவி செய்யணும் அதை சரியான ஆக்களை கண்டுபிடிக்கணும் அதுதான் சில பேர் வந்து வீடியோவுக்கு முன்னால் வர்ற பயப்பட்டு கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கஷ்டத்திலே இருக்கணும்
அப்படியான ஆக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வீடியோ எடுக்கிற பிரச்சனை முகத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஒரு யோசிக்கணும் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு இல்லை இப்போ இன்றைக்கு நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கணும்னு சொன்னால் நாளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படியாச்சும் என்ன செய்யணும்னு வசதியாக வருவேன் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்க நாளைக்கு நான் அதில் போவேக்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த யூடியூப்காரங்க வீடியோ வந்தாங்க என்ன செய்ய நீங்கள் செய்யுங்க முகத்தை என்ன செய்யுங்க மறைச்சு பிளர் பண்ணி மறைங்க முகத்தை வந்து காட்ட முடியாமல் வந்து எவ்வளோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படியே கூப்பிட்டா என்ன செய்யணும் வீடியோ எடுத்து போடுவினோம் ஏதோ முகத்தை போட்டுருவினோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கணும் அதான் என்ன செய்யணும் யூடியூப்கார சில பேர் வந்து உண்மையிலே ஒரு சரியான விஷயம்னா இந்த முகத்தை பிளர் பண்ணி போடணும் இல்லை வாய்ஸ் தனியாக போடும் வரக்கூடிய மாதிரி அதான் தெரியும் அவையும் என்ன செய்யணும் இப்போ காசு தந்தவைக்கு என்ன செய்யணும்னா வீடியோ எடுத்து போடணும்ன்றதுக்காக செய்யணும் இப்போ அவைக்கு அவன் இன்பாக்ஸில் என்ன செய்யலாம் அந்த வீடியோ தனி ப்ரைவேட்டாக போட்டுட்டு இப்படி இப்போ பப்ளிக்கில் போடைக்க வந்து முகத்தை மறைச்சி போடலாம் அதான் இப்போ சரியான ஒரு கஷ்டத்தில் எங்களோட யாழ்ப்பாணம் என்ன செய்ய தான் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களும் என்ன செய்யணும் சரியான ஆக்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இனம் கண்டு கொண்டு என்ன செய்யலாம் இப்போ முடிஞ்ச அளவு என்ன செய்யலாம் இப்போ அவைக்கு அவை இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மாதிரி ஏதாவது செய்யலாம் ஏதாவது ஒரு புலம்பெயராக இப்போ இங்கே இருந்து செய்யலாம் இப்போ புலம்பெயர் ஆக்களால் வந்து செய்யணும் என்னன்னு சொன்னால் ஒரு தொழிற்சாலையை கட்டி கொடுக்கலாம் இப்போ வாழ்வாதாரமாக கட்டி கொடுத்தா அவை வந்து தங்களோட முயற்சி அதில் கொடுத்து வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தொழிலை என்ன செய்யணும் இப்போ தொடர்ந்தாவே காசு அனுப்ப தேவையில்லை அந்த தொழிலை அவை செய்தவனுக்கு வேணும்னு சொன்னால் அவையே முன்னேறிவினம் வந்து அந்த கொம்பனியும் என்ன செய்யும் முன்னேறும் அப்படியான வழிகளை என்ன செய்யலாம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் செய்து கொடுக்கலாம் இந்த யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ ரோட்டில் எல்லாம் படுத்துருக்கீங்க அப்படி 5 மணிக்கு போவோம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் போவோம் எங்களால் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன செய்யலாம் எங்களுக்கு செய்கிற மனப்பான்மை இருக்குது ஆனால் எங்களால் முடியணுமே எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் செய்வோம் எங்கள்கிட்ட வந்து அவ்வளோத்துக்கு வந்து எங்களோட கெப்பாசிட்டியை தானே நாங்களும் செய்கிற கஷ்டம் தான் ஆனால் எங்களுக்கு நிறைய மனசு இருக்குது கொடுக்கணும்னு நிறைய மனசு இருக்குது கொடுப்போம் எங்கள்கிட்ட நாங்கள் நல்லா இருந்த ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் கட்டாயம் நல்லா வருவோம் சாப்பாடுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அது சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் பசி இருந்து வேறுங்க அப்போ அந்த பசி எவ்வளோ ஒரு இதாக இருக்கணும் இப்போ எங்களுக்கு கடவுளேன்னு 3 நேரம் சாப்பாடு வருது அப்போ அது இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் இருந்திருக்கிறோம் ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்திருக்கிறோம் அந்த வழியல் வேதனைகளுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இப்போ எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சில இடங்களுக்கெல்லாம் உதவிகள் கிடைக்கல சில இடங்களுக்கு கிடைச்சதுதான் சில இடங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கெல்லாம் உதவி எதுவுமே கிடைக்கல நாங்கள் இப்போ வியாபாரம் பண்ணுறபடியாக எங்களுக்கு பெருசாக வந்து பாதிப்பட்டு இல்லை நாங்கள் அன்றாடம் உழைச்சி சாப்பிட்றோம் இதே வந்து எத்தனை பேர் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவைகளுக்கு வந்து எங்களை புலம்பெயர்ந்தார்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் நேராக வந்து சப்போர்ட் செய்யணும் அதை வந்து செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை எவ்வளோ காரியம் செய்யணும் என்ன கோயில்களுக்கு அவைகிட்ட எவ்வளோ பேர் காசுகளை வாங்கி போட எவ்வளோ ஊழலெல்லாம் செய்திருக்கணும் நாங்களும் யூடியூப்புகள் ஃபேஸ்புக்குகள் டிக்டாக்குகள் எல்லாம் வச்சிருக்கிறது தான் அதை என்ன செய்யணும் அதே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அவைன்ற உதவி வந்து சரியான ஆக்களுக்கு போய்க்க தான் அவைக்கு நன்மை வேறு சரியான ஆளு கூட சரியான ஆளுக்கு போனால் தான் அவைக்கும் வந்து நன்மை இப்போ இவர் அனுப்புகிற காசு வந்து வேறு காசு இருக்கிறவங்கள்ட்ட காசு போனால் வந்து அது வந்து என்ன அவருக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை உண்மையான ஒரு மனுஷன் கஷ்டத்தை போய் அந்த பசியை வந்து ஆற்றினா இருக்கணும் அந்த வயிறு நன்றி சொன்னாலே அவருக்கு என்ன செய்யணும் அவரிலேருந்து அவருடைய பிள்ளைகளுமே என்ன செய்யும் நன்மையை பெற்றுக்கொள்வீங்க அப்போ முடிஞ்ச அளவு என்ன செய்வோம் வெளிநாடு இருக்காங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க யாழ்ப்பாணத்தில் நிறைய ஏழைகள் இருக்கிறோம் காசாக கொடுக்கணும் இல்லை வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட் செய்து கொடுத்தாலே அது பெரிய உதவி எங்களோட அரசாங்கம் இப்போ வந்திருக்க அரசாங்கம் நல்ல அரசாங்கம் பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்ச நாள் போக பார்க்க என்ன நடக்கும் மற்றது உண்மையிலே நாங்கள் எடுக்க வந்தது மீன் சந்தை ஆனால் அதை தாண்டி நிறைய பிரியோசன விஷயங்கள் மக்களை சொல்லியிருக்குங்க இப்போ நாங்களும் ஒரு விஷயம் சொல்கிறத விட ஒரு இடத்துல இறங்கி அந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டு சொல்லிக்க வந்து அது ஒரு வேல்யூ இருக்கும் அதுக்காண்டு பின்ன இப்போ நாங்கள் முதல் வந்து இந்த அடுத்த விஷயம் வந்து கதைச்சினாங்களே எல்லாருக்கும் வந்து எங்களை பேசினவை அவர் சைத்தியம் அப்படின்னு இந்த மக்களுக்காக நிற்கிறார் அவரை வெறுத்தவர்கள் கூட இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்காக கதைக்கணும் பாராளுமன்றத்தில் போய் இவ்வளோ ஒரு விஷயத்தை கதைக்கணும்னு சொன்னால் சும்மா கதைக்கணும் என்ன இவ்வளோ ஒரு விஷயத்தை கதைக்கிறார் மக்கள்கிட்ட எவ்வளோ அந்த இப்போவும் சில ஹாஸ்பிட்டலில் எங்களை போனால் என்ன ஆகும் ஒரு இப்படி ஒரு துண்டை நாங்கள் பாருங்க கதைப்பட்டு தூக்கி வருகிறோம் அப்படியான சில கட்டங்கள்லாம் நடக்குது ஹாஸ்பிட்டலில் நாங்களே அதை வந்து அர்ஜுனா நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் கதைக்க விடணும் அவரை கதைக்க விடணும்னு சொன்னால் நிறைய ஊழல்கள் விடப்படும் ஹாஸ்பிட்டலில் சரியாக நடக்கும்
ஹாஸ்பிட்டல்ன்ற விஷயம் ஒரு மனுஷன் உயிரை காப்பாற்றுற விஷயம். பர்சனலாக நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தெரியும், நாங்களும் எத்தனை கூட பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ன்ற விஷயத்தில் யாழ்ப்பாணத்தில் 90% ஆட்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் யாருக்கா உங்களை கொண்டு வந்து விட்டுக்கிறாரு? மக்களுக்காக தானே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களோட வீட்டு காசில் கருத்து உண்டாங்க, அரசாங்கத்தின் காசு அவங்களை பார்க்குறீங்க. இப்போ சம்பளம் இல்லை வேலை செய்த போகிற விஷயம், சம்பளத்தையும் ஒரு நோயாளிக்கு கிட்ட போனால் என்ன செய்யணும்? நீங்கள் சில பேர் டாக்டர் என்ன செய்யணும்? நோயாளி கிட்ட போகணும்னா அங்கால பக்கத்தில் என்ன செய்யணும்? சில பேர் டாக்டர் மாஸ் கிட்ட வந்து அணைக்கிறதே இல்லை. அப்படியான நிறைய சம்பவங்கள் நடக்குது. இப்போ நிறைய விஷயம் மீன்களையும் தாண்டி கழிச்சிருக்கிறோம். நன்றி அண்ணா. நிறைய யாரும் பார்க்குறாங்க கரெக்டாக வேணா ஒரு சப்போர்ட் கொடுக்குறான். 2 3 இருப்பீங்க. ஆனால் வந்து நிறைய மீன்கள், நல்ல மீன்கள். நீங்கள் ஒன்றும் மீனை பற்றி நாலேஜ் இல்லாடி கூட வந்து வேண்டாம் வேணாம். அண்ணா எல்லாம் சொல்லி தருவோம். அதான் கூடா மீனா நாங்கள் சொல்லுவோம், அம்மா இது வாங்க. நாங்கள் அப்படி போடுறே இல்லை, கூட போடுறே இல்லை. ஒன்று தெரியும், நான் மீன் கூறுவல் எடுக்க சில வரும். சரி, எல்லாமே சொல்லிக் கொடுப்பீங்க. ஓகே, நானும் கழிச்சு வரைக்கும் வேணா ஒரு நம்பிக்கை பிறந்துடும். எனக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு. நீங்கள் நம்பி வந்து வேண்டலாம். ஓகே, நன்றி அண்ணா. ஓகே ஓகே. என்ன மாதிரி மீன்கள் என்ன விலை எதுகள்? சூட கிலோ 400. அது இது கனவை 1200. நண்டு நல்ல பெரிய நீல நண்டு வந்திருக்குண்ணே. 1800. இது நல்ல நண்டு இல்லைண்ணே, நீலம் கம்பெனிங்க. இந்த பெரிய நண்டு இது பேரையா? பேரு எவ்வளவு? 1400. 1400. இது மீன் விலை மீன் என்ன? பெரிய விலை மீன். இது ஓரா கிலோ 1000. ஒட்டி ஓரா என்ன இது? இது ஒட்டி இது 800 கிலோ. 800. ஓகே, 800 கிலோ. 800 கிலோ என்ன? இது சிறையா 600 கிலோ. 600 ரூபா. இது முறை அரக்குலா. இது அரக்குலா என்ன? இதான அந்த கருவாட்டுக்கும் போடுறது என்ன? அது கட்டா. கட்டா. ஓகே. 1600 கிலோ. ஆஹா, ஓகே. இது முறை எவ்வளவு? 1200. இது சுறா. சுறா இது 1200. ஓகே, கணக்கான சுறா என்ன? இது என்னது? இது திருவன். ஓகே, எவ்வளவு? 1200. ஓகே. அப்படியே வாதம்னா நாங்கள் ஒரு மாதிரி வீடியோ முடிச்சிட்டோம். நெஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் வீடியோ முடிக்கிறோம். இந்த நிறைய பிஸ்னஸ் நடந்து கொண்டு இருக்குது. மற்ற இந்த அண்ணாட்டையும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம். இந்த பாதையால் இறங்கினோடனே இதில் 2வது 3வது பேர் உண்மையிலேயே ஒரு ஜெனியூன் அண்ணா, நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளலாம். நம்மளை சந்தையை சுற்றி காட்டிக்கொள்கிறேன். யாரும் பார்க்குறார்கள் பார்த்துக்கொள்ளலாம்.